Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சாந்த் கிச்சன்ல இந்த வெயில் காலத்துக்கு வாட்டர்மெலன் லாஸ்டா நம்ம கட் பண்ணி சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது டடாய் மட்டன் பிரியாணி. 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரம்ஜான் மந்த் வருது, பட் நம்ம முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி கொடுப்பாங்கன்னு ரம்ஜான் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம். வீடியோக்குள்ள வாங்க. Let's get started. ஸோ நம்ம வந்து மட்டன் பிரியாணி இன்னைக்கு மெட்ராஸ் ஸ்டைல் செய்ய போறோம். அதுக்கு இன்கிரீடியன்ஸ் தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1 கிலோ செய்யறதுக்கு நான் 4 வெங்காயம் போடுவேன். அண்ட் தக்காளி 1 2 3 4 5 6 6 தக்காளி நல்லா ரைப்பா இருக்கணும். அண்ட் இஞ்சி பூண்டு ஈக்குவல் போர்ஷன் இருக்கணும். அண்ட் புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். மட்டன் வந்து 1.25 கிலோ 1 kg ரைஸ்க்கு எவ்வளோ பெரிய மட்டன் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம வந்து எதுக்காக பாய் வீட்டு மேரேஜ்க்கெல்லாம் போனால் அவ்வளோ லவ் பண்ணுறோம் அந்த பிரியாணி. அந்த பெரிய பெரிய மட்டன் பீஸ் அண்ட் செப்பரேட் ரைஸ் எல்லாம் வருமானு நம்மளுக்கு வீடியோ எண்டிங்கில் தான் தெரியும். அண்ட் அதுக்கப்புறமா பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தயிர் வேணும், கேர்டு. இதுதான் வந்து என்னோட சீக்ரெட் ஃபார் பெஸ்ட் பிரியாணி. இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் செலிப்ரேஷன் பேக் இது இருந்தா மட்டும்தான் நான் பிரியாணி செய்வேன். வேற எந்த ரைஸுமே நான் வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ண மாட்டேன் இஃப் ஐ மேக்கிங் மட்டன் பிரியாணி. அண்ட் அதுக்கப்புறமா கீ, நீங்க வந்து இந்த திருமலா கீ யூஸ் பண்ணுங்க. திருமலா கீ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது. பர்சனலி ஐ லைக் திஸ். அண்ட் ஆயில் அண்ட் ஸ்பைசஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ பிரியாணி செய்யற போலாம் வாங்க. பிரியாணி செய்யலாம். டடா, இப்போ நம்மளோட கிச்சன்ல ஒரு விஐபி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சங்கீதா வாங்க. இவ்வளோ வெக்கப்படுறீங்க. இவங்க தான் நம்ம வீட்டோட மெயின் பர்சன். சங்கீதா வந்தாதான் வீட்டுல வேலையே நடக்கும். ஸோ எனக்கு வந்து எல்லாமே கட்டிங்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களும் நல்லா சூப்பரா நம்ம வீட்டுல குக்கிங்லாம் செய்வாங்க. சங்கீதா வெங்காயம் கட் பண்ண நம்ம எப்படி அழுகுறோம் பாருங்க. அழுவுங்க, மேக்கப்ல எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்யறதுக்கு கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஆட் பண்றோம். திருமலா கீ ஃபுல்லாவே நான் பிரியாணி கீலேயே செஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பிரியாணி செய்யறப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அது மாதிரி நான் அனுப்புவேன். அப்ப என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ ஃபுல்லா கீல செய்யாத, பாதி கீ போடு, பிரியாணி ஃபினிஷ் ஆகுறப்போ கீ போடு, இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை நான் அப்ளை பண்ணி எனக்கு அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு. நல்லா ஆயில் அண்ட் கீ நல்லா சூடானோன்னு வெங்காயம் போடுங்க. ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் பச்சை மிளகாய், பட்டை, ஏலக்காய், கொஞ்சோண்டு கிராம்பு, பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இது ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். 1 kg ரைஸ் செய்கிறோம். ஸோ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றப்போவே நம்ம ரைஸ் சோக் பண்ணிடலாம். பட் சோக் பண்றப்பையும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ 1.5 இருக்கு. ஒரு படி செஞ்சாலே போதும். 1.5 செய்யணுமான்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே. நிறைய இருந்தா நம்ம கீழே செக்யூரிட்டி இருக்காங்க, அது மாதிரி யாருக்காச்சும் நம்ம கொடுத்துடலாம். 1 kg இப்போ தண்ணியில ஊற வச்சிடலாம். ஆனியன் வந்து ஃப்ரை ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஆனியன் நல்லா கொஞ்சம் கோல்டனா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப். இது ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இருங்க, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது.
நம்ம எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணியாச்சு. எனக்கு அது எக்ஸார்சிஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. எனக்கு நிறைய ப்ரொனவுன்சியேஷன் ப்ராப்ளம் இருக்கும். என்னோட பசங்க சொல்லுவாங்க, மாம் அது வந்து பேய் படம் நேம் நீங்க சொல்றீங்க, கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. பர்ஃபெக்ட். ஸோ இது மாதிரி நல்லா உங்களுக்கு ஆனியன் வந்து கோல்டன் ஆகணும். கேரமலைஸ் ஆகிறதுக்கு இருக்கிற மொதல் ஸ்டேஜ். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எப்பயுமே நீங்க ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணி போடுங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஜென்ரலி நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா ஹேசில் ஃப்ரீ குக்கிங்காக இருக்கும், ஈஸியாக குக் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் பிரியாணி செய்கிறப்ப மட்டும் நீங்கள் ஏற்கனவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர். சாரி, டேஸ்ட்ல பெஸ்ட் ஃப்ளேவர், அந்த ஃப்ரெஷ்னஸ். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போனோன்னே நம்ம வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் பிரியாணி மேக்கிங் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. அவுட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க செய்யலாமா வேணாமான்னு. bunch of pudina and salt. ஸோ தக்காளி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ வந்து நம்ம மட்டன் பீசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஒரு பீஸ் பாருங்க எவ்வளோ பெரிய பீஸ். ஸோ பிரியாணி மேக்கிங் பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த பிராண்டடாக நல்ல ஒரு பாஸ்மதி ரைஸ் ஒன் சூப்பர் ஸ்டாரோ, அதே மாதிரி பர்ஃபெக்டாக தண்ணி ஊற்றுறது இன்னொரு சூப்பர் ஸ்டாரோ. தண்ணி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஊற்றாத தண்ணி பாத்திரத்தையே எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க. இதில் வந்து நம்ம 1.5 கிளாஸ் ரைஸ் குக் பண்ண போகிறோம், அதாவது 1 kg. இதில் இருக்கிற ஜூஸே வந்து ஒரு 1 போர்ஷன் அளவுக்கு அதுலேயே அந்த மட்டனோட ஜூஸ், டொமேட்டோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 1 போர்ஷன் ஆஃப் வாட்டர் அதில் நம்ம ஆட் பண்ணணும். மட்டன் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 4 விசில், அதுக்கப்புறமா 20-25 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணியிருக்கோம். கடாய் இன்னொரு ஆஃப் மெஷர்மெண்ட் தண்ணி ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து டேஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். எதுனா உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா யூ கேன் ஆட். அகைன் சால்ட். ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆகுது, ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. ரைஸ் ஆட் பண்ணிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அண்ட் கீ கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஓ நைஸ். ஸோ இந்த மாதிரி ஃபாயில் போட்டுருணும். நல்லா பேக் ஆயிடும். அண்ட் ஹீட்டும் வந்து வெளியில போகாம இது உள்ளாரியே இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து அந்த அளவுக்கு அந்த இதெல்லாம் போட்டு தம் போடல, அவ்வளவுதான். இப்போ வந்து இதை லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம்.
இப்படி வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணும். அண்ட் ஒரு 8 மினிட்ஸ் வந்து தம் போடணும். நான் எப்படி தம் குக்கர்ல போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 10 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல மைல்டு ஃப்ளேம்ல பிரியாணி குக் ஆயிருக்கு. இப்போ வந்து இது மாதிரி நல்ல ஒரு ஹெவி ஹெவி கல் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா நீங்க ஹைல வச்சிருங்க. இது மேல put this. ஸோ இப்படி வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்க தம் போடுங்க. தம் போட்டுட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பிரியாணி வந்து ஓபன் பண்ண போறோம். கடவுளே, பிரியாணி நல்லா வந்திருக்கணும். ஏன்னா ரொம்ப டைம் வேற ஆயிடுச்சு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண. எல்லாம் ரொம்ப பசியில இருக்காங்க. ஓபன் பண்ணலாம். Oh, wow, super biryani, super. Just look at the rice. கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுங்க. Just see the rice. See the tender meat. பாத்தீங்களா? So very nice biryani is ready. இப்போ பிரியாணி நம்ம சாப்பிடலாம். ஸோ பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐ எம் வெரி ஹாப்பி. வாவ் வாவ் வாவ், ஜஸ்ட் see the piece. அண்ட் நல்ல அந்த பெரிய பெரிய நீட்டமான பாஸ்மதி ரைஸ். வாவ், so good. சாப்பிட்டு பார்க்கலாம். It's too hot. Wow. I just love the biryani. செம்ம சூடா இருக்கு. சாரி. அண்ட் இதோட மட்டனும் நல்ல டெண்டரா இருக்கு. சி, அப்படியே எடுக்கிறப்பவே எப்படி வருது பாருங்க. இட்ஸ் சோ ஃபிளாக்கி. அப்போ நல்ல ஜூசியா இருக்கு மட்டன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் பிரியாணி. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்களா, ரம்ஜானுக்கு முன்னாடி நம்ம பிரியாணி சாப்பிட்டாச்சு. நீங்களும் உங்க வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பா ப்ளீஸ் லைக் த வீடியோ. உங்களோட லைக் வந்து எனக்கு என்னோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் கிவ் லவ் ஸ்ப்ரெட் லவ். நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கலாம்.